கனவு என்பது நமக்கு ஆய்வு செய்கின்றது, வழிநடத்துகின்றது, நமக்கு திடத்தையும் அளிக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது. எந்தெந்த குப்பைகளை நீங்கள் கலற்றி விட வேண்டுமோ அதை செய்தாக வேண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நலமறிய ஆவல் கனவே வாவா என்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். ரொம்ப நல்லது. கனவுகளை நாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பல வகையான கனவுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். நமது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கனவுகள், நமது உடல் உள்ளத்தை ஆய்வு செய்கின்ற கனவுகள், நம்மை வழிநடத்துகின்ற கனவுகள் என்று 3 வகையான கனவுகளை பார்த்து விட்டோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கனவுகள் நம்மை திடப்படுத்தக்கூடிய கனவுகள், எம்பவரிங் ட்ரீம்ஸ். அது என்ன திடப்படுத்துறது? ஒருத்தங்களுக்கு வழி காமிச்சா மட்டும் பத்தாதுங்க, அந்த வழியிலே செல்வதற்கான ஒரு திடம், துணிவு, வலிமை, வல்லமை, திறமை எல்லாமே வேணும். நம்ம எப்ப இறைவனது வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டு நம்மையே இறைவனிடம் கையளிக்கின்றோமோ அந்த குறிக்கோளை அடைவதற்கு கடவுள் வழிகாட்டுறாரு. அந்த வழியை தொடர்ந்து நாம் நடந்து செல்வதற்கும் குறிக்கோளை அடைவதற்கும் வேண்டிய திறனையும் நமது கனவுகள் கொடுக்கின்றன. இதுவும் ஏறக்குறைய அந்த 3 மணிக்கு வரக்கூடிய கனவுகள் நமக்கு கண்டிப்பாக அந்த திடத்தை கொடுக்கும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் துன்புறுத்துகிறார்கள். ஏனென்றால் இவன் என்ன நம்மளோட வேற மாதிரி இருக்கிறான் என்று சொல்லி அவரை கொலை செய்ய கூட முயற்சி செய்கிறார்கள். அப்ப ஒரு பையனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கூட பிறந்தவர்களே, சகோதரர்களே அவருக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள். அதனால அவர் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அவருக்கு கனவு. அந்த கனவுல பாருங்க, கடவுள் சொல்றாரு, எல்லாரோட கதிரும் இருக்குது, அதை தாண்டி யோசேப்பின் கதிர்கள் இன்னும் உயருகின்றன. அப்படின்னா என்ன? அவர்கள் உனக்கு எதிரிகளாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான் அதைவிட மேலாக உன்னை உயர்த்துவேன் என்று இறைவன் சொன்னது மட்டுமல்ல, பலவிதமான துன்பங்கள், எந்த அளவுக்கு என்றால் அவர் கிணத்திலே தள்ளப்பட்டார், அங்கிருந்து எடுத்து அடிமையாக விற்கப்பட்டார், எகிப்திற்கு கடத்தி செல்லப்பட்டார். அங்கே பலவிதமான அனுபவங்கள், சிறை அனுபவங்கள் கூட, அங்க கூட சில பேர் அவரை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி அவர் இறைவனை நம்பிய பொழுது எகிப்தின் ஆளுநராக இறைவர் அவரை உயர்த்துகிறார். பாருங்க, அப்ப வெறும் வழி நடத்துதல் மாத்திரமல்ல, உங்களுக்கு வேண்டிய ஒரு மாத்திரையாக அந்த கனவு மாறிவிடுகிறது, ஒரு மருந்தாக அந்த கனவு மாறிவிடுகிறது, ஊட்ட சக்தியாக மாறிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த சில கனவுகளை பார்க்கலாமா? இந்த கனவு வந்த பிறகு கடவுள் உங்ககிட்ட தெளிவாக சொல்லுகிறார், அஞ்சாதே, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை கண்டிப்பாக நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நான் கூறிய 2 கனவுகளை இப்பொழுது மீண்டும் இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். நான் ஒரு பெண் பார்த்த கனவு சொன்னேன், அதுல கொரில்லா வந்தது. இந்த முன்பகுதிகளை பார்க்காதவர்களுக்காக இப்ப நான் மீண்டும் அந்த கனவை சொல்லுகிறேன். ஒரு பெண்ணுக்கு கனவு வந்துச்சு. அவர்கள் அந்த கனவிலே தெருவிலே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிழல் தெரியுது. திரும்பி பார்த்தா பின்னாடி மிகப்பெரிய ஒரு கொரில்லா அந்த பொண்ணை துரத்துக்கிட்டே வருது. கொரில்லாவை பார்த்து பயந்து ஓடுகின்ற அந்த பெண், ஒரு பேருந்து வருது, பஸ், அதுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இந்த கொரில்லா பக்கத்துல வர்றதுக்குள்ள பஸ் வேகமாக சென்று விடுகிறது. அவளுக்கு ஒரே சந்தோஷம், கொரில்லாவிடம் தப்பி விட்டோம் அப்படின்னு. அந்த பஸ் ஒரு தூரம் போனதுமே நிக்குது. அவங்க அதுல இருந்து இறங்கியதுமே கொரில்லா அவர்களை பிடித்து விடுகிறது. ஆகவே முதலிலே இந்த கனவு கொடுத்த செய்தி என்னன்னா, அந்த பெண் மாமியார்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, மாமியார்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கனவு சொல்லுகிறது தெளிவாக, நீ அவர்களை விட்டு விலகி ஓடாதே, அவர்களை சந்திக்க வேண்டும்,
அவர்களோடு உரையாட வேண்டும், உனது எண்ணத்தை பகிர வேண்டும், கண்டிப்பாக உனக்கு தீர்வு வரும் என்று. அப்புறம் இது அவங்களுக்கு ஒரு 1 மணி 1:30 மணிக்கு வரும் இந்த கனவு. ஆனால் சிறிது சிறிதாக அவர்கள் அந்த கனவை ஏற்றுக்கொண்டதுமே, நான் மாமியார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், இதிலிருந்து நான் வெளியே வரணும் என்று சொன்னதுமே மனதிலே நினைத்து கொண்டார்கள். ஒரு மாதம் ஆச்சு அவங்களுக்கு. அதன் பிறகு 3 மணிக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது என்ன தெரியுமா? அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ரோட்ல அவங்களுக்கு சின்ன வயசுல ஒரு கரடி பொம்மை, டெடிபேர், அதை வச்சுட்டு எப்பவுமே தூங்குவாங்க கட்டி பிடிச்சிட்டு. இப்ப அந்த டெடிபேர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட அதை வச்சிருக்கிறாங்க பெட்ரூம்ல. அவங்களுக்கு அந்த டெடிபேர் தன்னோடு நடந்து வருவதாக கனவு வந்துச்சு 3 மணிக்கு. அப்ப என்கிட்ட சொன்னாங்க, இப்ப புதுசா ஒரு கனவு வருது, நான் ரோட்ல நடந்து போறேன், என் கூட எனக்கு உதவியா அந்த டெடிபேரும் நடந்து வருது என்று சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், இது உங்களுக்கு திடமளிக்கும், வழி நடத்தும் அந்த கனவு. இதோட அர்த்தம் நாங்க ஆய்வு செய்த பிறகு தெரிந்தது, டெடிபேர் அவங்க மாமியார். பாருங்க, முன்னாடி அவர்களுக்கு மாமியார் கொரில்லாவாக வந்தார்கள். ஏன்? இவங்க வெளியே மாமியாரிடம் சிரித்தாலும் மனதிற்குள்ள அவர்களை எதிரியாக பார்த்தார்கள். புரியுதுங்களா? அப்பனா அவர்களுக்கு சின்ன வயசுல அவர்களுக்கு பயத்தின் அடையாளமாக கொரில்லா இருந்தது. ஆகவே கனவிலும் அவங்களுடைய அத்தை மாமியார் கொரில்லாவா தெரிஞ்சாங்க. இப்ப அவர்கள் சிறிது சிறிதாக மாமியாரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அவர்களுக்கு டெடிபேர், ஏனென்றால் சிறு வயதுல இருந்து அவங்களுக்கு டெடிபேர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பொம்மையை பிடிச்சிக்கிட்டே அதுகிட்ட பேசுறது, தூங்கும் பொழுது அதை கட்டுப்பிடித்துக் கொள்வது, இவ்வாறாக அந்த பெண் செய்ததால் தன்னுடைய தோழி மாதிரி அந்த டெடிபேர் இருந்தது. இப்ப பாருங்க, கொடுமையாக இருந்த அத்தை தோழியாக மாறிவிட்டார்கள். அப்பனா கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ இப்ப போய் மன துணிவோட, உனக்கு நான் அந்த தைரியம் கொடுக்கிறேன், நீ போய் மாமியார்கிட்ட பேசிப்பார், கண்டிப்பாக எல்லாமே சுமூகமாக நடக்கும். அவங்க கணவனிடம் பேசியதுமே இதை பற்றி அவர் மாமியார்கிட்ட கூட்டிட்டு போனாரு. மாமியாரும் மருமகளும் பேசினார்கள். மாமியார் சொன்னாங்க, உனக்கு என்னதாம்மா வேணும் சொல்லுமா அப்படின்னு. இவங்க சொன்னாங்க, அத்தை உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், எனக்கு காலையிலேருந்து மாலை வரை எல்லா டிவி நிகழ்ச்சியும் நீங்கள் பாருங்க, அந்த 7 மணிலேருந்து 7:30 மணி அந்த நிகழ்ச்சி மட்டும், அந்த சீரியல் மட்டும் நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அத்தை. ஆனால் நீங்கள் 1 வாரம் தான் என்னை பார்க்க விட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் சேனலை மாற்றிடுவீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஐயோ நான் மறந்தே போயிட்டாமா, உனக்கு தெரியுமே எனக்கு ரொம்ப மறதி அப்படின்னு. அந்த நேரத்தில் நீ அப்படி சொல்லியிருந்ததுன்னு எனக்கு அந்த நேரத்தில் மறதி ஆயிடுச்சு, நீ ஞாபகப்படுத்தியிருக்கலாமே, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்று சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிய வருது, ஒவ்வொரு விஷயமா இவங்க மாமியார்கிட்ட பேச 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 பார்த்தா மாமியார் எதுவுமே கெட்டெண்ணத்தோட செய்யலை, அவங்களும் நல்லவங்க தான். அப்புறம் சிறிதாக மாமியார் என்ன சொன்னாங்க, இந்த பாருமா, உனக்கு என்ன குறை இருந்தாலும் சாயந்தரம் என்கிட்ட சொல்லு, நான் சாயந்தரத்தில் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன்ல, சாஞ்சி காஃபி குடிப்பேன்ல, அப்படி எது வேணாலும் சொல்லு, அப்போ நம்ம 2 பேருக்கும் எது சிறந்ததோ நம்மளே முடிவெடுக்கலாம் என்று சொல்லி, முதல்ல கொஞ்சம் அவங்களுக்குள்ள சிறு உராய்வு சிராய்ப்பெல்லாம் இருந்தது. சிறிதாக அந்த மாமியார் அவர்களை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை மாறியது. அன்பார்ந்தவர்களே, இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்க எப்பொழுது இயேசுவிடம் சரணடைகிறீர்களோ என்ன தெரியுமாகும், இயேசு உங்களுக்கான திடத்தை மாத்திரம் தரமாட்டார், இறைவன் உங்களுக்கான அந்த தைரியம் மட்டும் தரமாட்டார். யாரு உங்களுக்கு தலைவலி கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, புரியுதுங்களா, அவர்களுடைய மனதையும் மாற்ற வல்லவர் இறைவன். ஆனா என்னன்னா நம்ம சரணடையணும், அதுதான் முக்கியம். அப்ப சரணடைகிறதுல முக்கியமானது என்ன தெரியுமா, மாமியார் மேல எனக்கு கோபமா இருக்குது, கடவுளே அதையும் நான் களைய வேண்டும் என்று. அதுக்கப்புறம் மாமியார் மீது ஒரு நல்ல எண்ணம் வேண்டும் எனக்கும், அதாவது அந்த பெண்ணுக்கு மாமியார் மீது நல்ல எண்ணம் வேண்டும், அவர்களோடு நான் நல்ல உறவு ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் இருந்தால்தான் தூய ஆவியானவர் கண்டிப்பாக மாமியார் உள்ளத்திலும் சென்று சில மாற்றங்களை ஏற்படுத்துவார்.
புரியுதுங்களா? ஆகவே கனவு என்பது நமக்கு ஆய்வு செய்கின்றது, வழி நடத்துகின்றது, நமக்கு திடத்தையும் அளிக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நம்மை காயப்படுத்துகிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்தில் கூட அது ஊடுருவி அவர்களையும் மாற்ற வல்லது. ரொம்ப முக்கியம். நான் இன்னொரு கனவை பற்றியும் கூறியிருந்தேன். ஒருவருக்கு இந்த முதலை விரட்டுவது போன்று. நான் மீண்டும் அதை சுருக்கமாக சொல்கிறேன். ஒருவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல பெரிய குளம். ரோட்டிலிருந்து தவறி நீர்ல விழுந்துடுறாரு. விழுந்த பிறகுதான் தெரியுது அந்த குளத்திலேயே நடுப்பகுதியில் அவர் இருக்கிறாரு. பின்னாடி அவரை முதலை விரட்டிக்கிட்டு வருது. அவர் வேகமாக நீந்தி கரைக்கு செல்ல முயற்சி செய்கிறாரு. கரைக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த முதலை அவர் காலை பிடிச்சி இழுத்துருது. அவரு முழித்து விடுவார். ஆகவே இது அவருக்கு கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி இரவுல வந்த கனவு. இதனுடைய அர்த்தம், கனவு சொல்லுகிறது, நீ உன்னுடைய மேனேஜர் கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்கிற, அவருக்கு முன்பாக முகமுடி நீ அணியிற, அது தேவையல்ல அப்படி. அப்ப என்ன செய்யணும்? நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த கனவு என்ன சொல்லுதுன்னா, நீங்க நேரா போய் உங்களுடைய மேலாளர்கிட்ட பக்குவமா விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. பக்குவமாக சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அவர் உங்களை கொடுமைப்படுத்த மாட்டார், அவர் உங்களை காயப்படுத்த மாட்டார். இதைத்தான் இந்த கனவு சொல்லுகிறது. ஆனால் நீங்க உடனே போய் அவர்கிட்ட போய் பேச வேண்டாம். ஏனென்றால் உங்க மனசுக்குள்ள அவர் மேல பயங்கரமான கோபம் இருக்குது. அந்த கோபத்தோட போனீங்கன்னா அந்த கோபம் தான் வெளியே வரணும். ஆகவே நீங்கள் அவரிடம் பேசுவதற்கு முன்பாக அந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடணும். அவர் மேல இருக்கிற அந்த கோபம், காட்டம் இதெல்லாம் குறைஞ்சிடணும். அதன் பிறகுதான் தூய ஆவியார் உங்க மேனேஜரையும் போய் மனதை மாற்றுவார். நீங்க முதல்ல அவரை மன்னிக்கணும். நீங்க முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் ஏதோ ஒரு பின்னணியிலிருந்து அது மாதிரி செய்யறாரு, அதற்கு ஏதோ ஒரு அவருடைய காரணம் இருக்கும். அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்க எப்பொழுது அந்த நேர்மறை எண்ணத்தை உருவாக்குகிறீர்களோ, அதுக்கப்புறம் போய் நீங்க மேனேஜர்கிட்ட பேசுங்க. ஒரு 2 வாரத்திற்கு பிறகு அவருக்கு இந்த முதலை கனவு லேசாக மாறியது. அந்த 3 மணிக்கு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, அவர் குதிரை மீது சவாரி செய்வது போன்ற கனவு. அப்ப அந்த குதிரை எவ்வளவு அழகா போகுதுன்னா, பலவிதமான தடைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் மிக எளிதாக தாண்டி 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 அழகா போற மாதிரி. அப்ப நான் சொன்னேன், கடவுள் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு உன்னுடைய மனதிலே நாளைக்கு அந்த மேலாளரை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு செயலி, அப்ளிகேஷன், அதை பதிவிறக்கம் செஞ்சாச்சுன்னு அர்த்தம். டவுன்லோட் பண்ணிட்டார் கடவுள். நீங்க என்ன செய்யணும்? அடுத்த நாள் அந்த ஆப்பை கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் தட்டியதும் கடவுளுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு நன்றாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களை அவர் மன்னித்ததும் எகிப்தின் ஆளுநராக மாறுகிறார். அப்ப பாருங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே சகோதரர்கள் யார் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ அவர்களே பஞ்சத்தில் பிழைப்பதற்காக எகிப்துக்கு வராங்க. இவர்தான் தன்னுடைய தம்பி என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கிட்டே உணவு கேட்கிறாங்க. அப்ப இவர் நினைச்சதை என்ன பண்ணிருக்கலாம்? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி ஜெயில போட்டிருக்கலாம். அவர்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு என்ன செய்யறாரு? தன்னுடைய பகை உணர்வெல்லாம் விட்டு விட்டு அவர்களை மீண்டுமாக சகோதரராக ஏற்றுக்கொள்கிறார். அப்ப என்ன ஆகுது? உயர்த்திய கடவுள் அவருடைய குடும்பம் முழுவதையும் காப்பாற்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்ப கடவுளுடைய வழி நடத்துதலும் கடவுளுடைய அந்த திடமும் துணிவும் உங்களுக்கு தேவை என்றால், கண்டிப்பாக மனதிலே இருக்கும் அந்த அந்த காயப்பட்ட உணர்வுகளை நீங்கள் கழட்டி விட்டு, யார் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்களை உங்களுடைய சகோதரராக சகோதரியாக ஏற்றுக்கணும். அது ஏற்றுக்கொண்டால்தான் இறைவன் கனவின் மூலமாக உங்களுக்கு திடத்தை கொடுப்பார். சரி, இந்த நபர் இந்த கனவு வந்ததுமே என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், உங்க மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு. அடுத்த நாள் அவர் போய் பேசும்போது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. முன்னாடி என்ன சொன்னாலும்
மீண்டுமாக திட்டி விடுவார் அந்த மேனேஜர். சார், என்ன ஸ்டூப்பிடுன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்வார், இல்லையா நீ இவ்வளோ ஸ்டூப்பிட் இல்லையா, இவ்வளோ ஸ்டூப்பிடு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதே மேனேஜர் இப்ப அவரை அணுகிய பொழுது அவர் சிரித்த முகத்தோட அவர் சொல்றதெல்லாம் கேட்டார். கேட்ட பிறகு சில விஷயத்துக்கு அவர் விளக்கம் சொன்னார். இல்லை, நான் அந்த வார்த்தை சொல்லியது இந்த அர்த்தத்தில் தான், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அப்புறம் சில விஷயங்களை ஆச்சரியமாக இருந்தது, எனது தவறு என்று அந்த மேனேஜர் ஏற்றுக்கிட்டார். அதற்கு முன்பாக சண்டை போடுவார், அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பார். அதற்கு பதிலாக மன்னித்து விடுங்கள், இது என்னுடைய தவறு என்று அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, கனவு உங்களை கண்டிப்பாக உயர்த்தும், உங்களை திடப்படுத்தும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன, எந்தெந்த குப்பைகளை நீங்கள் கலற்றி விட வேண்டுமோ அதை செய்தாக வேண்டும். மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்கள் பதட்டம் மனதிற்குள்ள பயங்கரமா இருக்குது, அந்த பதட்டத்தையும் நீங்கள் சிறிது சிறிதாக வெளியேற்ற வேண்டும். கவலை இருந்தால் அழுதுவிட வேண்டும். பதட்டம் இருந்தால் என்ன செய்யணும், இறைவனை பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்ப யாரு இறை நம்பிக்கையோடு சேர்ந்து அவர்களிடம் இருக்கிற அந்த குப்பையையும் அவர்கள் கலட்டி விடுகிறார்களோ, கண்டிப்பாக அவர்களுக்கு எந்த பலவீனம் இருக்கிறதோ அதுவே இறைவன் பலமாக மாற்றுவார். யார் யாருக்கெல்லாம் பயம் என்ற ஒரு பலவீனம் இருக்கிறதோ இறைவன் அதை துணிவாக மாற்றுவார். இயேசு கூட பாருங்க, கல்வாரிக்கு முன்பாக கெத்சமனியில் இருக்கும்போது பயங்கர பயம், ஆனால் தன்னையே அவர் சரணடைகிறார். எப்படி சரணடைகிறார்? அவர் சொல்றாரு, தந்தையே, இந்த களம் எனக்கு வேண்டாம், இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையாக இருக்கிறது, ஆனா உமது திருவுளம் என்றால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் சரணடைதல். சரணடைஞ்ச உடனே பாருங்க, வானத்துதர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இயேசுவுக்கு சிலுவையை தூக்கக்கூடிய தாங்கக்கூடிய அந்த வலிமை வந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்த உயர்ந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் தங்களையே இறைவனிடம் கையளித்திருப்பார்கள். அவர்களுக்கு எது பலவீனமாக இருந்ததோ அந்த பலவீனத்தையே இறைவன் பலமாக உயர்த்துவார். இன்னொரு வகையான கனவு, இதை தெஜாவு கனவுகள் என்று சொல்வார்கள். இந்த தெஜாவு என்பது அது ஒரு பிரெஞ்சு வார்த்தை, அதனால எல்லா மொழிகளையும் தெஜாவு என்றே இதை சொல்லுவார்கள். தெஜாவு கனவு அப்படின்னா என்ன? உங்களுக்கு சில கனவுகள் இது மாதிரி நடந்திருக்கலாம். நீங்க புதிதா ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிற இடம் அனுகிரகா திண்டுக்கல்லில் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த அனுகிரகாவுக்கு ஒரு தியானத்திற்காக அல்லது ஒரு கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு வரணும்னு ஆசை. அங்கே போகலாமா இல்லையா என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கனவு வருது, ஏதோ ஒரு இடத்திற்கு போகிற மாதிரி. சில நாட்கள் கழித்து இங்க அனுகிரகா வரீங்க அல்லது அந்த புதிய இடத்துக்கு போறீங்க. அங்க போனதுமே உங்களுக்கு உடனே தோணுது, இதை ஏற்கனவே நான் கனவுல பார்த்துட்டேன், அல்லது ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தது போன்று ஒரு உணர்வு. ரெண்டு விதமாகவும் வரலாம், கனவாகவும் வரலாம், ஏற்கனவே இந்த இடத்தை நான் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. அதே மாதிரி சில நபர்களை பார்ப்பீங்க, அதான் முதல் தடவை பார்ப்பீங்க, ஆனா ஏற்கனவே இவங்களை பார்த்தது மாதிரி பழகினது மாதிரி ஒரு உணர்வு இருக்குது உள்ள என்று நமக்கு தோன்றும். இதுதான் தெஜாவு கனவுகள். கார்ல் யுங் என்ற அந்த மனவியலார் சொல்லுகிறார், இறைவனோட வழிநடத்துதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, எந்த புதிய நபரை சந்தித்தாலும் சரி, நீங்கள் சந்திப்பதற்கு முன்பாக, நீங்கள் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பாக கடவுள் அந்த இடத்தை சந்திப்பார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இது விவிலியத்தில் பார்க்கிறோம். எரேமியா 1வது பிரிவு 4-7 வசனங்களில் யாவே எரேமியா பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே, நீ போற இடத்துக்கு உனக்கு முன்பாகவே நான் செல்லுவேன். புரியுதுங்களா? அப்ப இறைவன் தெளிவா சொல்றாரு, நீ எங்க போறியோ,
நீ யாரை சந்திக்கின்றாயோ, நீ எந்த முயற்சியை நீ எடுக்கப் போகிறாயோ, அது இறைவனது திருவுளத்திற்கு ஏற்ப இருந்தால் நீ எடுக்கும் முயற்சியை முன்பாக இறைவனே செய்து பார்த்து விடுவார். பாருங்க, எவ்வளவு உன்னதமான ஒரு காரியம். நீ சந்திக்கும் நபரை முன்னதாக இறைவனே சந்தித்து விடுவார். நீ எந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறாயோ இறைவன் உனக்கு முன்பாக சென்று விடுவார். அப்ப கடவுள் என்ன தெரியுமா செய்வாரு? ஒரு 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 இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர் அங்கே சென்று அந்த இடம் உங்களுக்கு உதவுமா இல்லையா என்பதை அவர் சரியாக தெரிந்த பிறகு அது உதவும் என்று இறைவன் நினைத்தால்தான் நீங்கள் அங்கே செல்வீர்கள். அதே போன்று ஒரு புதிய நபரை நீங்க பார்க்குறீங்க. அந்த நபர் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு உதவி செய்வாரா என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்பாக இறைவனே அவர்களை சந்திப்பார். ஒரு முயற்சி நீங்க எடுக்கிறீங்க. இப்ப புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க ஆரம்பிக்கின்ற அந்த வியாபாரம் இறைவனது சித்தத்திற்கு உகந்திருந்தால் நீங்க கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளே என்ன செய்வாரு? அந்த மறு உலகத்தில் அதே போன்ற ஒரு கடையை துவக்கி இது வெற்றியாக மாறுமா என்று அவர் பரிசோதித்து பார்ப்பார். அப்ப உங்களுக்கு இந்த காரியங்கள், அந்த இடமோ, நீங்கள் எடுக்கும் முயற்சியோ, நீங்கள் சந்திக்கும் நபரோ கண்டிப்பாக உதவியாகத்தான் இருப்பார்கள் என்று தெரிந்தால்தான் உங்களுக்கு அந்த முயற்சியே கூடும். புரியுதுங்களா? அதனால பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இறைவனை நாம் நல்ல ஆயனாக வைத்திருக்கிறோம். அவர் பாருங்க, அந்த கனவின் மூலமாக தெளிவாக வெளிப்படுத்துவார். கார்ல் யுங் சொல்லுகிறார், இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது இறைவன் ஏற்கனவே அங்க சந்தித்து விட்டார். அது கனவிலே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனா 100 காரியங்களில் ஏதாவது ஒரு காரியம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வருது. நீங்கள் இறைவனிடம் சரண் அடைய அடைய நீங்க எங்கு புதிதாக சென்றாலும் சரி, புதுசா யாரோ ஒரு நபரை சந்திச்சாலும் சரி, புதிய முயற்சி எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்கனவே அது கனவில் வந்ததோ அல்லது அது ஒரு உள் உணர்வாக மாறும். புரியுதுங்களா? சில நேரத்துல சில முயற்சி நீங்க எடுக்கிறீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் இது சரி வராதுங்க என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும், இல்ல இல்ல 4 பேர் 4 விஷயம் சொன்னாலும் சரி, இந்த ஒரு குறிப்பிட்ட முயற்சி எனக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க அந்த முயற்சி எடுத்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, கண்டிப்பாக உங்களுடைய நல்ல எண்ணம் இருக்கும் பொழுது கடவுளுடைய நல்ல தூண்டுதல் இருக்கும். ஆனா கடவுள் உங்களை வழிநடத்த வேண்டும். நீங்க போற இடத்துக்கு அவர் முன்பாக செல்ல வேண்டும். நீங்க சந்திக்கிறவரை இறைவன் முன்பாக சந்திக்க வேண்டும். நீங்க எடுக்கிற அந்த வியாபாரமோ ஒரு முயற்சியோ இறைவன் முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்றால் ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியங்க. உங்களுடைய உள் எண்ணங்கள், ஆழ்ந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நல்லவையா இருக்கின்றதா, கடவுளுடைய அந்த திருவுளத்திற்கு ஏற்றபடி இருக்குதான்னு ரொம்ப முக்கியமா பார்க்கணும். உங்களுடைய எண்ணம் மட்டும் மாறி இருந்தால் செயல்பாடுகள் மாறும். நீங்கள் தவறான இடத்திற்கு சென்று விடுவீர்கள். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துக்கு போயிட்டோம், நான் இறைவனை வழிபட்டேன், அப்ப எல்லாமே நல்லா நடந்துரும். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய பக்திக்கு பின்பாக நல்ல எண்ணங்கள் இருக்கிறதா ரொம்ப முக்கியம். நம்ம விவிலியத்துல பார்க்கிறோம், யோவான் 13:27 பாருங்க, இயேசு நற்கருணை ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தியதுமே அந்த நற்கருணையை எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்பத்தை அனைவரும் உண்கிறார்கள். ஆனா அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, யூதாசும் இயேசுவின் உடலை பெறுகிறார், அந்த அப்பத்தை பெறுகிறார். பாருங்க, யூதாஸ் இயேசுவின் உடலை பெற்றதுமே அவர் உள்ளத்திற்குள் சாத்தான் நுழைந்தான். அப்ப பாருங்க, நீங்க போய் நற்கருணை வாங்கினாலும் சாத்தான் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்ப? உங்களுடைய எண்ணம் தூய்மையான எண்ணமாக இல்லை. யூதாஸோட எண்ணம் என்ன? அவர் அதே மேசையில இயேசுவோடு உட்கார்ந்திருந்தாலும், உணவின் போது மற்ற சீரடர்களோடு யூதாஸ் அங்கு இருந்தாலும், யூதாஸின் எண்ணம் சுத்தமான எண்ணம் அல்ல, தூய்மையான எண்ணம் கிடையாது. அவர் என்ன,
ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார், இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும். அப்ப பாருங்க, முன்னாடி நாள் அறகுறையா நினைச்சிட்டு இருந்தார் இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு. ஆனா இயேசுவின் உடலை, ஆன்ம உணவை பெற்ற பிறகு முடிவை எடுத்துட்டார், இயேசுவுக்கு எதிராக நான் செயல்படுவேன். அப்ப பாருங்க, யாருக்கு ஆழ் மனதிலே தூய்மையான எண்ணம் இல்லையோ, யாருக்கு ஆழ் மனதிலே நான் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ, யாருக்கு பொறாமை நிறைந்திருக்கிறதோ, யாருக்கு வஞ்சகம் நிறைந்திருக்கிறதோ, யாருக்கு பகை உணர்வு அதிகமாக இருக்கிறதோ உள்ளத்தில், நீங்கள் ஒரு முயற்சியை எடுத்தாலும் சரி, ஒரு இடத்திற்கு சென்றாலும் சரி, ஒரு நபரை சந்தித்தாலும் சரி, இறைவன் உங்களுக்கு முன்பாக செல்ல மாட்டார். அப்ப யார் செல்வாரு? யூதாஸ் மாதிரி சாத்தான் தான் நம்மை வழி நடத்துவான். சாத்தான் சரியான இடத்துக்கா கொண்டு போவான், சரியான நபர்கிட்டயா கொண்டு போவான். உங்களுக்கு எது வாழ்க்கையில மகிழ்ச்சி தருமோ அதையா அந்த முயற்சியா அவன் உங்களுக்கு உதவுவான்? கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்வான். அன்பார்ந்தவர்களே, கனவு நம்மை திடப்படுத்தும். இறைவன் நம்மை சந்திக்கின்றார், நாம் செல்லும் இடங்களுக்கு அவர் முன்பாகவே செல்லுகின்றார். ஆனால் மிக முக்கியமான காரியம், இறைவனை நீங்கள் நாடும் பொழுது உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்திருக்கிறீர்களா? எல்லாருமே நல்லா இருக்கணும் என்று நினைக்கணும். பொறாமை இருந்தால் அதை இறைவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பகை உணர்வு இருந்தால் அதை இறைவனிடம் கொடுத்து விட வேண்டும். சிறிது சிறிதாக எனது எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாறும் என்று சொன்னால் கனவுகள் உங்களை திடப்படுத்தும், உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்யும். தொடர்ந்து நாம் இந்த கனவுகளை ஆராய்ச்சி செய்வோம், ஆய்ந்து உணர்ந்து உயர்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவர்களை கொடுமை செய்வதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? ரோமைய சமயத்தை விலக்கிவிட்டு கிறிஸ்துவமே ரோமைய சமயம் என்று அவன் அறிவித்தான். தன்னுடைய வாளால பிரபஞ்சத்துல 1/3 பகுதியை அப்படியே வளைச்சு போடுதான்.